Oh, Kemenai! Happy Holi! Happy Dhuledi! Happy Dhuledi, Kemenai! வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை பற்றின தகவல் உங்களிடம் சரியாக கிடைக்கிறதா? கோதி மீடியா அல்ல உலக மீடியா அதை சரியாக எடுத்து காட்டுகிறார்களா என்கிற இந்த கேள்வி கடந்த 3 நாட்களாக எந்த அளவில் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த அமெரிக்கன் மீடியா அவர்களே இதை ரிப்போர்ட் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக தேல் அவீவ் மற்றும் ஜெருசலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான அடி என்று தான் கூற முடியும். இதை தாண்டி இண்டிபெண்ட் மீடியா ஹவுசஸ்கள், இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வெளிவரக்கூடிய அந்த தகவலை நீங்கள் கேட்டீர்களா உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கட்டடங்களை ஈரானின் மிசைல்கள் தாக்கியிருக்கிறது. இதை பற்றி மிக ஆழமாக பேசுவதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி இது ஈரானை பற்றி தான் இருக்கிறது. ஒரு மிக கேவலமான செயலை சங்கி கூட்டம் செய்து வருகிறது சோஷியல் மீடியா வழியாக. நேத்தன்யாகுவிற்கு அமெரிக்காவிற்கு கொடி பிடிக்கக்கூடிய இந்த கோழைகளுடைய செயல் அத்துமீறி போயிருக்கிறது. இந்த மிருகத்தை பாருங்கள். இந்த நபருடைய பெயர் விஷால் கோரால், குஜராத்தை சார்ந்த இந்த நபர். பின்னாடி எப்படியும் 1 கோடி ரூபாய்க்கான இந்த வாகனம் இருக்கும், மெர்சடிஸ் எஸ்யூவி. அந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா GJ01 WV6183 01 அஹமதாபாத், குஜராத்தில் இருக்கக்கூடிய அஹமதாபாதோடைய சென்ட்ரல் அஹமதாபாதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது. ஜெய் ஸ்ரீராமுடைய கொடி, காவி கொடி ஒன்று 4 புறமும் அந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜெய் ஸ்ரீராம், ஹிந்துத்துவவாதிகளுடைய அந்த எல்லா கொள்கையும் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கேவலமான நபர் செய்த காரியம் என்ன? இந்த முட்டாள் கூட்டத்திற்கு தெரியாத ஒரு முட்டாள் என்று நாங்கள்லாம் கூறக்கூடாதான் மீடியா ஹவுஸில் உட்கார்ந்து கொண்டு. ஆனால் இது போன்ற நபர்களுக்கு எனக்கு வேற வார்த்தையை தெரியவில்லை. இது போன்ற முட்டாளான நபர்களை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. இந்த நபர் செய்த செயல் என்ன? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளையும் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பஹத்தர் ஹூரே என்று கூறுவார்கள் இந்த இஸ்லாமிய மதத்தில். அந்த 72 ஹூர் ஏஞ்சல்ஸ்களை அவர்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் உங்களுக்கு ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி அவருடைய படத்தை கீழே தரையில் போட்டு ஷூக்காலால் ஏறி நின்றது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் ஒன்று கடிச்சிட்டு இருக்கான். அந்த நான் பிளர் போட்டு காட்டுகிறேன் பட் இந்த மிருகத்தோடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். காலில் கடக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர் 86 வயது. அவருடைய கால் தூசிக்கு சமமா என்று கூட எனக்கு புரியவில்லை. இந்தியாவிற்கும்
ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் நரேந்திர மோடி அண்ட் குஜராத் கேங் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மற்றும் ஏமாற்றவில்லை, இந்த நாட்டு இதிகாசத்தை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதை பற்றி ஹிந்துத்வா ஆக்டிவிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன், பாருங்கள். ஓ கேமனாய், ஹேப்பி ஹோலி, ஹேப்பி துலேடி. ஹேப்பி துலேடி கேமனாய். இந்த கோமாளி கூட்டத்திற்கு இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு துளி கூட தெரியாது. காரணம், நேத்தன்யாகு இஸ்ரேலிகளுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கொள்கை ஒரே கொள்கை. இஸ்லாமியர்களை எதிரியாக பார்ப்பது, மைனாரிட்டிகளை நசுக்குவது, நாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், வேறு யாருமே வாழக்கூடாது, நேஷனலிசம் என்கிற பெயரில் ஒரு நாட்டை முட்டாளாக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்தியாவில் இந்த கூட்டம் பார்க்கிறது. மறுபடியும் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போருக்கே வந்து விடுகிறேன். கிட்டத்தட்ட 60% அமெரிக்கர்கள் இந்த போர் கமேனி அவர்களை கொன்றது தவறு என்கிற விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். த நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், இது போன்ற ஏராளமான பத்திரிகைகள், தெல் அவீவ் மற்றும் ஹைஃபா, ஜெருசலம், இது போன்ற ஏராளமான இடங்களில் 200க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பில்டிங்ஸ்களை ஈரானின் குண்டுவீச்சு, ஈரானின் குண்டு தாக்குதல்கள் அளித்திருக்கிறது. இந்த நபரை பாருங்கள். ஏன்னா கோதி மீடியா உங்களுக்கு இது எல்லாம் எடுத்து காட்ட மாட்டார்கள். இவருடைய பெயர் ஜெமி மைக் டயர், ஆஸ்திரேலியாவின் நேஷனல் ரெவ்யூ சீஃப் எடிட்டர், பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகையின் சீஃப் எடிட்டர். இவர் நேரடியாக இவர் ஒரு தெளிவான போஸ்டை போட்டிருக்கிறார். என்ன? அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் கமிங் ஃப்ரம் இன்சைட் இஸ்ரேல், particularly from Tel Aviv and Haifa, the situation is pointing towards organized civil disobedience and breakdown of military discipline. வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, முக்கியமாக தெல் அவீவ் மற்றும் ஹைஃபாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியோடைய டிசிப்ளின் பிரேக் டவுன் ஆக்கி கொண்டிருக்கிறது. இவர் எழுதிய இந்த ட்வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 200க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ்கள் டபரி ஆகிவிட்டது, தரைமட்டமாகிவிட்டது. இதை தாண்டி based on the current situation, the internal unrest appear to have several key aspects clash between military and police. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி மற்றும் போலீஸ்க்கு இடையே ஒரு பிரச்சனை உருவாக்கியுள்ளதா. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன? வேர் இஸ் நேத்தன்யாகு? நேத்தன்யாகுடைய பிரசன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. நீங்கள் டெலிவிஷன் மீடியாக்களில் பார்த்தீர்கள்னா, நேத்தன்யாகு தன்னுடைய போலீஸ் அதிகாரிகளுடன் தான் பார்க்க முடிகிறது. மக்களை போய் சந்திப்பது, அங்கே சிச்சுவேஷனை பார்ப்பது எதுவுமே பார்க்கவில்லை. சரி, அவருடைய அமைச்சர்கள், அவர்களையும் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கேயுமே அவரை பார்க்க முடியவில்லை. இந்த போஸ்டை நீங்கள் நம்புகிறீர்கள்னா, மக்கள் கடந்த 4-5 நாட்களாக அங்கே பங்கர்ஸ்களில் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்கர்ஸ்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த விதமான வசதியுமே இல்லாமல், மக்களுக்கு உணவு கூட கிடைக்காமல் அங்கே திண்டாடக்கூடிய நிலையில் அவர்கள் வசித்து வருகிறார்கள். இன்றைக்கி 6வது நாள் முடிந்து விட்டது. இன்றைக்கி நாம் 7வது நாளில் காலடி எடுத்து வைத்து விட்டோம். நேத்தன்யாகு ட்ரையல் பை ஃபயர் என்கிற இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்கிறார். அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் அங்கே தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலை சந்திக்க முடியாத நேத்தன்யாகு இந்த போரை தொடங்கியிருக்கிறார் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆர்டினரி இஸ்ரேலிஸ் are openly saying that Prime Minister Benjamin Netanyahu must appear on ground. அங்களுடைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன?
பெஞ்சமின் நேதன்யாகு யார் இந்த நாட்டை இந்த நிலையில் தள்ளியிருக்கிறாரோ அந்த நபர் கிரவுண்டில் இறங்கி மக்களை வந்து சந்திக்க வேண்டும் என்கிற விஷயம். மக்களை கூட சந்திக்காமல் எங்கே ஓடி ஒளிந்திருக்கிறார் நேதன்யாகு. wherever buildings are collapsing, wherever people are dying, are getting serious injuries, he should be here. எங்கெல்லாம் பில்டிங்கள் தரைமட்டமாகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் சீரியஸ் இன்ஜுரிஸ் நடக்கிறதோ அந்த இடத்திற்கு நேதன்யாகு வந்தே தீர வேண்டும். கடைசியாக மார்ச் 3ஆம் தேதி ஒரு பில்டிங்கில் அவரை பார்த்து இருக்கிறார்கள். அதற்கு பின் அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த அளவில் நேதன்யாகு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவுடைய நிலையும் ரொம்ப நல்ல நிலையாலும் கிடையாது. அங்கேயும் தேர்தல் வர இருக்கிறது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் லீடர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு கை பார்ப்பதற்காக களமிறங்கி விட்டார்கள். அங்கே மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள், முக்கியமாக மக்களுடைய எஜுகேஷன் தான் அதிகமாக இருக்கிறது. மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் செய்த விஷயம், முக்கியமாக அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்ற விஷயம், அது தவறு, இது சரி கிடையாது. அமெரிக்கா செய்தது ஒரு மிகப்பெரிய பாவம் என்கிற விஷயத்தை, மகா பாவம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய குழந்தைகளை கொன்றதும் ஒரு மிகப்பெரிய பாவம் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் மிக பிரபலமான ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் அவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். இந்த சர்வே படி கிட்டத்தட்ட ஒரு 59% அமெரிக்கர்கள் இந்த போர் தவறு என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சர்வேவை CNN எடுத்திருக்கிறது. அவர்களும் எடுத்து வைத்த விஷயம், 60% மக்கள் இதை ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக அலி கமெனியுடைய இந்த விஷயத்தை ராய்ட்டர்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் அவர்களுடைய சர்வேவிலும் இதே போன்ற செய்தி தான் வெளிவந்திருக்கிறது. அதாவது மக்கள் முற்றிலும் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று. இஸ்ராயல் மற்றும் ஹெஸ்புல்லா இவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய இன்னொரு போர், இதை பற்றியும் செய்தி ஊடகங்கள் எடுத்து காட்டுவதில் லெபனானிலிருந்து ஹெஸ்புல்லா இஸ்ராயலை தாக்கி வருகிறது. இஸ்ராயல் பேக் ஃபுட்டில் எந்த அளவில் தள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த இஸ்ராயலில் ஒரு மிகப்பெரிய சென்சர்ஷிப்பை போட்டிருக்கிறார்கள். ஈரானை பற்றி, ஈரானில் விழுந்த குண்டுகளை பற்றி ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும், வீடியோக்களை பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்கன் லாபி செய்த ஒரு மிகப்பெரிய அட்டூழியத்தனம், அமெரிக்க ஏர்பேஸாக இருக்கட்டும், ஆர்மி பேசஸ்களாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதோ அந்த தாக்குதலுக்கான ஒரு சில ஃபுட்டேஜஸ்கள் மட்டும்தான் வெளிவரும். அதுவும் வெளியிலிருந்து ஏதோ போற வர்ற நபர்கள் எடுத்து போடுவது தான். அனைத்துமே ஃபில்டர் செய்திருக்கிறார்கள். லெபனான் ஹெஸ்புல்லா எந்த அளவில் இஸ்ராயலை தாக்கி வருகிறது, அதற்கான செய்தியும் எங்கேயுமே வெளிவருவதல்ல. நான் தொடக்கத்திலே காட்டிய இந்த போஸ்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள். இதை நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், அமெரிக்காவுடைய அரசாங்கமே ஏற்றுக்கொண்ட விஷயங்கள். that yes, Iran is being targeting big time there is a target on American bases as well as on Israel. முக்கியமாக தேல் அவீவ் அண்ட் ஜெருசலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிக பெரிய அளவில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பிபிசியுடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பாருங்கள், ஈரான் carried out a massive strike. வாஷிங்டன் போஸ்ட் அக்ரீஸ் டு திஸ். ஈரான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை இஸ்ராயல் மீது நடத்தியிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் அதை அப்ரூவ் செய்கிறார்கள். சோஷியல் மீடியாவிலிருந்து வெளிவரக்கூடிய இண்டிபெண்டன்ட் வாய்ஸ், இண்டிபெண்டன்ட் செய்திகளை நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உண்மையே மக்களுக்கு முன்பு வருகிறது. மார்ச் 5ஆம் தேதி வரை, அதாவது கடந்த 3 நாட்களாக 72 மணி நேரமாக எந்த அளவில் துபை, கத்தர், குவைத், ஒமான், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பில்டிங்ஸ்கள், அது அமேசானுடைய பில்டிங்காக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டுடைய பில்டிங்காக இருக்கட்டும், அமெரிக்கன் பேங்கோடைய பில்டிங்களாக இருக்கட்டும், சிட்டி பேங்கோடைய பில்டிங்காக இருக்கட்டும், அல்ல இவர்களுடைய அனைத்து போஸ்ட்கள், அமெரிக்கன் பேசஸ்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்கள்லையுமே ஈரானுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் அதை இன்னும் கையில் எடுக்கவில்லை.
ஈரானுடைய சின்ன சின்ன மிசைல்ஸ்களை மட்டுமே வைத்து இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்னும் ஹைப்பர்சானிக் மிசைலையும் தாண்டி இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அயத்துல்லா அலி கமீனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு இப்போ புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் அவர் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை, ஃபத்வா என்று கூறுவார்கள் அரபில், அந்த ஃபத்வா அயத்துல்லா அலி கமீனி அவர்கள் கொடுத்திருந்தார். ஈரான் எப்பவுமே நியூக்ளியர் பாம்பை தயாரிக்காது என்று. இப்போ புதிதாக வெளிவந்த ரெஜிம், ஏன்னா 4 புறமுமே அவர்களுக்கு வேற வழி கிடையாது. ஒருத்தரை நீங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் டார்ச்சர் செய்ய முடியும்? அதுதான் இன்னைக்கு ஈரானில் நடந்திருக்கிறது. அயத்துல்லா அலி கமீனி அவர்கள் கொடுத்த அந்த ஃபத்வாவுக்கு எதிராக ஒரு புதிய ஃபத்வா வரப்போகிறது. ஈரான் இதற்கு மேல் நியூக்ளியர் பாம்பை நிச்சயமாக டெஸ்ட் செய்யும் என்கிற அந்த விஷயம். அப்படி இது நடந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாண்டவம் ஒட்டுமொத்த உலகத்தையே சிக்க வைத்திருக்கிறது. 2 நாடுகள் மட்டுமல்ல, இந்த போரில் கிட்டத்தட்ட 13 நாடுகள், அதை தாண்டி இன்டைரக்டாக இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா, இது போன்ற பல நாடுகள் பாதிக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக யூரோப்பியன் நாடுகள் கூட பாதிக்கப்பட இருக்கிறது. ஒஃபிஷியலாக அமெரிக்காவிற்கு சப்போர்ட் கொடுப்பதற்காக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியும் இறங்க போகிறார்களாம். அதுவும் ஒரு தகவல். பிரிட்டிஷ் நாங்கள் இறங்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். ஸ்பெயின் நாங்கள் எங்களுடைய மண்ணை ஈரான் மீது தாக்குதலுக்காக கொடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைலோடைய ப்ரெஷர், நாட்டோ ஒப்பந்தத்தோடைய ப்ரெஷர், ஒரு சில நாடுகள் அமெரிக்காவிற்கு கை கோர்க்க வருகிறார்கள். பிகாஸ் அமெரிக்காவால் ஒற்றை நாடை சமாளிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாளில் இந்த போர் நடந்து முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஒரு கனவாக இருக்கிறது. இப்போது ஈரானுடைய அந்த பதில் தாக்குதல் இந்த போரை அடுத்த 1 மாதத்திலிருந்து 3 மாதங்கள் வரை இழுக்கும் என்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்கள், அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ்கள், எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல், எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த போர் ஒரு இல்லீகல் போர். இந்த போருக்கான சப்போர்ட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கொடுக்கவில்லை. அமெரிக்காவுடைய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி எல்லாருமே ஒரு போரில் போறார்கள்னா அந்த போருக்கான ஒப்பந்தத்தை கொடுக்கணும். இது ஒரு திடீர் தாக்குதல். டொனால்ட் ட்ரம்ப் மீது வழக்கு பாய்ந்தால் டொனால்ட் ட்ரம்ப் சிறை கம்பி என்ன வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடுத்தடுத்து தவறுகளை செய்து வருகிறார். இந்த போரை பற்றின தகவலை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் சேகரித்து கொண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்து வருகிறீர்கள். இதே போன்று உங்களுடைய சப்போர்ட்டையும் தெரிவித்து வாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.